B salary is 25% less than A salary. Yeah. By what percentage A salary is more than B salary? So B oda salary என்ன சொல்றானாக்க 25% less than A salary. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சம்ல எல்லாமே in terms of percentageல கொடுத்தானாக்க I can assume any one value அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப இங்க எனக்கு என்ன சொல்றானாக்க B salary is 25% less than A salary சொல்லி சொல்றாங்க. I am assuming that A oda salary I can assuming that 100 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப B oda salary எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்? A oda salary is going to be 100 னா B salary will be what? 75 இருக்க முடியுமா? Because 25% less ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 25% less னா 100 minus 25% ன்னு எடுத்துக்கிறேன். 75 by 100 into 100 னா it is going to be 75 ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா by what percentage A salary is more than B salary. அப்ப more than B salary நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். So B salary அதாவது more than less than எனக்கு எது கடைசியா இருக்கோ அது எனக்கு டினாமினேட்டர்ல வரும் நான் சொல்லிருப்பேன். அப்ப எது கடைசியா இருக்கு? எனக்கு B தான் கடைசியா இருக்கா? அப்ப எனக்கு B வந்து டினாமினேட்டர்ல வரும். மேல என்ன பண்ணுவேன்? எனக்கு ரெண்டு பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்துர்க்கேன். A க்கும் B க்குள்ள டிஃபரன்ஸ் பாத்துர்ப்பேன். into 100 will be the answer. அப்ப A difference B. அப்ப B ஓட வேல்யூ எவ்வளவு? 75 ஆ? A difference B will be what? 25 into 100. அப்ப 1/3 னா it is going to be 100/3 ன்னு வரும். 100/3 னா it is going to be 33 1/3% will be your answer. 33 1/3% will be your answer. 33 1/3% will be your answer. Next one. So A gets 20% more salary than B. By what percentage B salary is less than A salary ன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ A வந்து என்ன பண்றாருன்னா B ஓட 20% அதிகமா வாங்குறாரு. இங்க என்ன பண்ணனாக்க I can assume the salary. Suppose B ஓட சாலரியை I am assuming as 100. அப்ப A ஓட salary எவ்வளவு எடுத்துக்க முடியும்? 120 எடுத்துக்கலாமா? ஏன் 100 னே அஸ்யூம் பண்றீங்கன்னு கேட்டிங்கனா எனக்கு 100 ல அஸ்யூம் பண்ணா எனக்கு கால்குலேஷன் பார்ட்ல ஈஸியா இருக்கும். ஏன் 100 தான் அஸ்யூம் பண்ணனும் இல்ல. சப்போஸ் if you having lucky number as 77 னா கூட உங்க லக்கி நம்பர் 77 னா நீங்க 77 கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பட் இந்த மாதிரி வந்து 100 இல்ல லாஸ்ட்ல ஜீரோஸ் வச்சனாக்க எனக்கு வந்து கால்குலேஷன்ல ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். சரியா? அப்ப A ஓட வேல்யூ வந்து 120, B ஓட வேல்யூ வந்து 100 ஆ? எனக்கு by what percentage B salary is less than A salary சொல்லி கேக்குறாங்க. அப்ப A salary தான் வந்து எனக்கு கீழ வரணும். சோ அப்ப A salary தான் எனக்கு கீழ வரணும். அப்ப இந்த less than அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தனா டிஃபரன்ஸ் between A and B நான் பார்க்க போறேன். அப்ப A difference B ன்னு எடுக்க போறேன். A difference B அப்படினா it is going to be 120 minus 100 that is going to be 20 divided by 120 into 100. Solve பண்ணா இங்க 6 times வருமா? 100 divided by 6. 100 divided by 6 it is going to be 50 divided by 3 ஆ? 50 divided by 3 now it is going to be 3 1 6 2 16 2 by 3 will be answer. Option D 16 2 by 3 will be answer. $16 2 by 3 will be your answer. That is 16 2 by 3 percentage B salary is less than A. So our next step, I am entering into the next step. So election and population based problems. Election and population based problems. So in the problems regular they are asking in the examinations. So yeah, regular they are asking in the examination. That is election and population based problems. So we can directly go into the question. First question என்ன கொடுக்குறாங்கனாக்க, so இங்க இருக்கிற எந்த டைப்ல வந்து நமக்கு முதல் क्वेश्चन இருக்குன்னு பாத்தீங்கன்னா, so two candidates A and B contest an election. சரியா? So A gets 46% of the valid vote and is defeated by 1600 vote. சரியா? ரெண்டு பேர் எலெக்ஷன்ல நிக்கறாங்க. So A and B. A என்ன பண்றாருன்னா he is getting 46% of the valid vote. Valid voteல 46% வாங்கிட்டாரு and is defeated by 1600 votes. 1600 votes வந்து அவர் என்ன பண்றாரு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து தோத்துறாரு அந்த எலெக்ஷன்ல. Find the total number of valid vote in the election னு சொல்லி கேக்குறாங்க. Find the total number of valid vote in the election.
அப்போ எலெக்ஷனில் போல் ஆன டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் என்னன்னு கேட்குறோம். ரெண்டு கேண்டிடேட் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஏ பி. ஏ எவ்வளவு 46% ஆஃப் ஓட் வாங்கியிருக்காரு. சரி, சப்போஸ் ஏ வந்துட்டு ஏ, இது பி. ஏ வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு ஸோ 46% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் வாங்கியிருக்காரு. 46% ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. எக்ஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட். எக்ஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட். டோட்டல் வேலிட் ஓட். அப்போ பி எவ்வளோ வாங்கியிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ன சொல்லியிருக்க முடியும்னாக்க பி வில் பி ஒரு 46% ஆஃப் டோட்டல் வேலிட் வாங்கியிருந்தாருன்னா டெஃபினெட்லி ஒரு எவ்வளோ வாங்கியிருப்பாருனாக்க 54% ஆஃப் த வேலிட் ஓட் வாங்கியிருப்பாரா. 54% ஆஃப் எக்ஸ் வாங்கியிருப்பாரா. இவர் டெஃபினெட்லி எவ்வளோ வாங்கியிருப்பாரு, 54% ஆஃப் எக்ஸ் வாங்கியிருப்பாரு. அப்போ ஒரு 46% வாங்கி தோத்துட்டாரு. எவ்வளோ ஓட்டை தோத்துட்டாரு, 1600 ஓட்ஸ் தோத்துட்டாரு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 54% ஆஃப் த ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டார். சப்போஸ் இந்த ஏ அப்படின்ற பர்சன் வந்துட்டு ஸோ 46% ஆஃப் டோட்டல் ஓட்டு வாங்கிட்டு ஸோ ப்ளஸ் ஒரு 1600 ஓட்டு வாங்கியிருந்தாருனாக்க அது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துக்குன்னா இந்த பி வாங்கின ஓட்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குமா. அதாவது ஏ வந்துட்டு 46% ஆஃப் டோட்டல் ஓட்டு வாங்கிட்டு ப்ளஸ் வந்து 1600 ஓட்டு வாங்கியிருந்தாருனாக்க அது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா பி வாங்கின ஓட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குமா. பி வாங்கின ஓட்டுக்கு வந்து அது ஈக்குவலாக இருக்க முடியுமா. அப்போ நான் என்ன எடுக்கணும்னா 46% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1600 will be what 54% ஆஃப் எக்ஸ்னு எடுக்கிறேன். 54% ஆஃப் எக்ஸ்னு. இது என்னன்னாக்க they are asking what is the total number of valid vote கேட்குறாங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்னா எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். சரி, இப்போ நான் இது அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அதாவது 54/100 into x minus 46/100 into x equal to what 1600 நடக்கும். அப்போ 4 8/100x. 54 minus 46 எவ்வளவு 8 தானே. 54 minus 46 எவ்வளவு 8. ஸோ ரெண்டு இடத்துல x காமனாக இருக்குது, 100 காமனாக இருக்குது. ஸோ 1600 எடுக்குது. ஸோ இது கேன்சல் பண்ணால் எனக்கு 200 டைம்ஸ் வரும். I can say that x is equal to what? So 200 into 100. 200 into 100 is going to be 20,000. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, ஆப்ஷன் ஏ 20,000 ஓட் வாங்கியிருப்பாரு. திருப்பி கூட சொல்லிடுறேன், ரெண்டு பேர் எலெக்ஷனில் இருக்காங்க. ஏ வந்து எவ்வளோ பண்ணுறாரு, 46% ஆஃப் த வேலிட் ஓட் வாங்கி 1600 ஓட்டில் தோத்துட்டார். அப்போ ஏ வந்து 46% ஓட்டு வாங்கியிருந்தாருனாக்கா பி வந்து கண்டிப்பாக 54% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காருன்னு. சப்போஸ் இந்த 46% ஆஃப் ஓட் வாங்கி ப்ளஸ் ஒரு 1600 ஓட்டு வந்து அதிகமாக வாங்கியிருந்தாருனாக்க அது பி வாங்கின ஓட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்க முடியும். 46% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1600 எனக்கு என்ன வர முடியும், 54% ஆஃப் எக்ஸாக இருந்திருக்க முடியுமா. அப்போ ரெண்டுக்கு நான் ஈக்குவல் பண்ணால் ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ ஆனது 20,000 எடுத்துக்க போகிறேன். ஸோ 20,000 will be the value of x. Here. Okay. அடுத்த பார்த்தீங்கன்னா வில்லேஜ் as a population of 4640 persons. வில்லேஜில் வந்துட்டு I'm having 4,640 persons, out of which 25% are votes அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு 25% வந்து ஓட்டு போடுறவங்க. சரியா. இந்த எலெக்ஷன் if 15% voters did not vote, ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு 15% வந்துட்டு ஓட் பண்ணலை அப்படின்னா how many voters cast their vote அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனை பேர் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. how many members cast their vote அப்படின்னு. அப்போ எவ்வளோ பேர் வந்துட்டு ஓட்டை வந்துட்டு கேஷ் பண்ணியிருக்கிறாங்க கேட்குறாங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு ஓட்டு வந்துட்டு கேஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது டோட்டல் கொடுத்துட்டாங்க இங்கே. அப்போ இந்த டோட்டலில் 25% வந்து ஓட்டர்ஸ் சொல்லி சொல்லிட்டாங்களா, 25% ஓட்டர்ஸ். அப்போ டோட்டல் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கனாக்க ஸோ 4640 மெம்பர்ஸ் தான் டோட்டல். இதில் வந்துட்டு 25% வந்துட்டு என்னது, இதில் 25% என்னது ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர், 25% ஆஃப்
4640 will be the total voters. 25% na 25 by 100 into 4640 எடுத்துக்கலாமா? ஸோ இது சால்வ் பண்ணால் நமக்கு 4 டைம்ஸ் போகும். 4 டேபிளில் 1 டைம்ஸு 6 டைம்ஸு 0 டைம்ஸ் வருமா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் votes எனக்கு எவ்வளோ இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா 1160 will be the total vote. டோட்டல் vote எவ்வளோ இருக்க முடியும்? 1160 தான் டோட்டல் vote. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த எலெக்ஷன் 15% voters did not vote அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 15% did not vote அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 15% vote பண்ணனா எத்தனை பேர் vote பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்கனாக்க 85% வந்து vote பண்ணியிருப்பாங்களா? 15% வந்து vote பண்ணல அப்படின்னா 80% will be what? vote பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? how many voters cast their vote தான் சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் vote. இந்த ஓட்டில் 15% பண்ணல, 15% வந்து பண்ணல, did not cast their vote. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 85% அவங்க ஓட்டை கேஷ் பண்ணியிருப்பாங்களா? அப்போ டோட்டல் voters casted their vote எவ்வளோ பேர் இருக்க முடியும்? ஸோ 85 divided by 100 into 1160. 0 கேன்சல் ஆகும். இங்கே எடுத்தால் 2 டைம்ஸ் போகும், இங்கே எடுத்தால் 17 டைம்ஸ் போகும், இங்கே நான் பார்த்தேனாக்கா 5 டைம்ஸ் போகும், 58 டைம்ஸ் போகும். அப்போ 17 into 58 will be your answer. 17 into 50. ஸோ 17 into 58 எவ்வளவு? 56 7 8 56 6 5 35 40 48 8 4 9 986 will be your answer. 986 will be your answer. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இருக்கு. இந்த பாப்புலேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இஸ் 2,96,000 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாப்புலேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இஸ் 2,96,000. அவுட் ஆஃப் விச் 1,66,000 ஆர் மேல். சரியா? 1,66,000 ஆர் மேல். 50% of population is literate. If 70% of the males are literate, the number of female who are literate is what on this diagram. Okay. 70% of the male are literate. So total population is 2,96,000. So total population is 2,96,000 is the total population. Total population is 2,96,000. இதில் என்ன சொல்றாங்க? மேல் கொடுத்துருக்காங்க. மேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,66,000 சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் ஃபீமேல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இதில் இருந்துட்டு ஸோ 0 0 0 0 3 1. ஸோ அப்போ இதுதான் வந்து எனக்கு என்னவா இருக்க முடியும்? ஃபீமேலாக இருக்க முடியுமா? அதாவது 1,30,000 will be ஃபீமேலாக இருக்க முடியுமா? 1,30,000 will be female. இதில் என்ன சொல்கிறாங்க? இஃப் 70% ஆஃப் த மேல் ஆர் லிட்ரேட் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஹூ ஆர் லிட்ரேட் சொல்லி கேட்குறாங்க. சரி, 70% ஆஃப் த மேல் லிட்ரேட்னா மேலில் வந்து 70% லிட்ரேட். அப்போ டோட்டலாக வந்துட்டு லிட்ரேட் ஆன மேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70%. அந்த லிட்ரேட்டில் வந்துட்டு மேல்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, 70%. ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? 30% இருக்க முடியுமா? ஸோ ஃபீமேல் ஹூ ஆர் லிட்ரேட் என்ன இருக்க முடியும்? 30% இருக்க முடியும். ஏன்னா 70% வந்துட்டு லிட்ரேட்டில் யார்? மேல். லிட்ரேட்டில் வந்துட்டு 70% வந்து மேல். ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% யாராக இருக்க முடியும்? ஃபீமேலாக இருக்க முடியுமா? அப்போ எனக்கு என்னது? லிட்ரேட்டான ஃபீமேலோட பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஓகே, ஃபீமேலில் 30% கேட்குறாங்க. ஐ நோ தட் 100% வேல்யூ எவ்வளவு? 1,30,000.
சரியா? 1% வேல்யூ எவ்வளவு? 13,000. அப்ப 3% வேல்யூ எவ்வளவு? 3% வேல்யூ எவ்வளவு? ஓகே, சரி. ஸோ 70% மேலா லிட்ரேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. 70% மேலா லிட்ரேட். ஸோ அதுலேயும் கூட எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் சேர்த்துக்கலாமா? என்னன்னா 50% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் இஸ் லிட்ரேட்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து 50% டோட்டல் லிட்ரேட் ஆகும். அப்ப டோட்டல் லிட்ரேட் எங்க எவ்வளவு இருக்க முடியும்? டோட்டல் லிட்ரேட் எவ்வளவு இருக்க முடியும்? இதுல 50% அப்படின்னா 1/2 296,000 divided by 2. சால்வ் பண்ணா எனக்கு 1 திருப்பி 4 திருப்பி வந்துட்டு 800. இதுதான் வந்துட்டு டோட்டல் வந்து லிட்ரேட்டா இருக்க முடியும். இதுல வந்துட்டு 70% ஆஃப் த மேல் ஆர் லிட்ரேட் சொல்லி சொல்லிட்டாங்க. 70% ஆஃப் த மேல் ஆர் லிட்ரேட் சொல்லி சொல்லிட்டாங்க. 70% ஆஃப் த மேல் ஆர் லிட்ரேட். அப்ப மேலோட பாப்புலேஷன் அளவு 1660 இருக்கா? அப்ப 17/100 into 166,000. 0 கேன்சல் பண்ணிடுறேன். 7 6 are 42 2 திருப்பி ஒரு 4 42 6 ஒரு 4 1 1 2 3. ஸோ இவ்வளோ வந்துட்டு மேல்ஸ் வந்துட்டு லிட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து மேல்ஸ் லிட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 70% ஆஃப் த லிட்ரேட் ஆர் மேல்ஸ். ஸோ இதில் வந்து 70% எடுத்தோம்னா 1600 00. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது எனக்கு ஃபீமேல்ஸாக இருக்க முடியுமா? ஒரு 0 எடுத்துருங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய வந்து எனக்கு 0 ஃபீமேல்ஸாக இருக்க முடியுமா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். இதில் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். 116200 0 0 8 1 3. அப்போ 31800 will be answer. Option B 31800. திருப்பி சொல்கிறேன். ஸோ ஒரு பாப்புலேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அளவு 2,96,000 இருக்கு. இதில் வந்துட்டு எவ்வளோனாக்க 1,66,000 வந்து மேல் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து லிட்ரேட்னு சொல்லி சொல்கிறாங்க. 70% ஆஃப் மேல்ஸ் ஆர் லிட்ரேட்னா தி நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹூ ஆர் லிட்ரேட் சரி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ்னால கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்க ஸோ 50% ஆஃப் த பாப்புலேஷன் லிட்ரேட் சொல்கிறாங்க. 50% நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ வந்திருக்குன்றதை எடுத்துக்கிறேன். 50% இங்கேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இது எடுத்ததுக்கப்புறம் ஸோ 70% ஆஃப் மேல் ஆர் லிட்ரேட்னா இது வந்து நான் 70% கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 70%லேருந்து ஐ வில் ரெடியூஸ் டோட்டல் லிட்ரேட் எவ்வளவு 14800. ஸோ இந்த 70% வந்து ஐ வில் ரெடியூஸ் திஸ் வேல்யூ அண்ட் ரிமைனிங் வில் பி ஃபீமேல் தான் லிட்ரேட் ஆகுது. 31,800 will be ஃபீமேல் லிட்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஸோ அடுத்து வந்துட்டு எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது மினிமம் மார்க் மேக்ஸிமம் மார்க் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு we will try to find the minimum mark and maximum mark வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So first question பாருங்க, எனக்கு எப்படி கொடுத்துட்டாங்க. In an examination a student obtained 45 marks and he gets 40 marks more than the passing mark அப்படின்னு சொல்றாங்க. Where another obtains only 28% of the mark and he fails by 28 marks அப்படின்னு சொல்றாங்க. Find the total marks of the examination அப்படின்னு சொல்றாங்க. Find the total marks of the examination அப்படின்னு சொல்றாங்க. Find the total marks of the examination. எக்ஸாமினேஷன் உடைய டோட்டல் மார்க் என்னன்றது கேட்குறேன். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட் obtained 45% of mark சரியா and get 40 marks more than the passing mark, where another obtained only 28% of the mark and he fails by 28 marks and சொல்றாங்க. Find the total mark of the examination. சரியா, ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து போறோம். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாருனாக்கா 45% மார்க் எடுத்திருக்காரு. அந்த மார்க் எவ்வளோன்ற எனக்கு தெரியாது. வாட் இஸ் த டோட்டல் மார்க் என்னன்ற எனக்கு தெரியாது. ஸோ ஐம் கன்சிடரிங் த டோட்டல் மார்க். டோட்டல் மார்க் வந்துட்டு ஐம் கன்சிடரிங் ஆஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்றாங்கனாக்கா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு என்ன சொல்றாங்கனாக்கா ஸோ ஒருத்தர் வந்துட்டு 45% ஆஃப் மார்க் வாங்கியிருக்காரு. வாங்கி he got 40 மார்க் மோர் தென் த பாசிங் மார்க். அப்போ பாஸ் மார்க்கோட 40 மார்க் வந்து அவர் அதிகமாக வாங்கியிருக்கார். 45% ஆஃப் எக்ஸ் வாங்கி பாஸ் மார்க்கோட
40 மார்க் வந்து ஒரு அதிகமாக வாங்கியிருக்கார். மோர் தென் த பாசிங் மார்க்கோட 40 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கார். அடுத்தது பாருங்க, whereas another obtained only 28 marks and he failed by 28 marks. சரியா? அப்ப ரெண்டாவது கேஸ் நான் பார்க்குறேன். செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றாருன்னா 28% ஆஃப் எக்ஸ் தான் வாங்கியிருக்காரு. 28% ஆஃப் எக்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் he fails by 28. ஸோ fails by 28. ஸோ 28 மார்க் வந்துட்டு 28 வந்துட்டு மார்க் வந்து ஃபெயில் ஆகிட்டார். இதுதான் எனக்கு மினிமம் பாஸ் மார்க்கோட 28 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன். 28 மார்க் வந்துட்டு கம்மியாக வாங்கியிருக்கேன். ஸோ ஃபைண்ட் தி டோட்டல் மார்க் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்பேன். ஸோ முதல் கேஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒருத்தர் 45% ஆஃப் மார்க் வாங்கி பாஸ் மார்க்கோட 40 மார்க் அதிகமாக வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க 28% ஆஃப் மார்க் மட்டுமே வாங்கி ஃபெயில்ஸ் பை 28 மார்க் 28 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. மினிமம் பாஸோட ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நான் சொல்கிறேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் இவர் வந்து இந்த 45% ஆஃப் மார்க்கே வாங்கியிருக்கோம். இட்ஸ் 45/100 இன்ட்டு எக்ஸில் வாங்கியிருந்து இதில் வந்துட்டு ஒரு -40 மார்க் 40 மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கணும். 40 மார்க் கம்மியாக வாங்கியிருந்தா என்ன இருக்க முடியும்? ஜஸ்ட் பாஸாக இருந்திருக்க முடியுமா? ஜஸ்ட் பாஸாக இருந்திருக்க முடியுமா? அதாவது பாசிங் மார்க்காக இருந்திருக்க முடியுமா? அது 45% ஆஃப் மார்க் வாங்கி அதுலேருந்து 40 மார்க் கம்மியாக வாங்கியிருந்தா அது என்னென்னு எடுத்துக்கலாம்? ஜஸ்ட் பாசஞ்சல் எடுத்துக்கலாமா? அதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? ஐ கேன் டேக் ஜஸ்ட் பாஸ் எடுத்துக்கலாமா? சிமிலர்லி நான் ரெண்டாவது கேஸில் எடுத்துக்கிறேன். ஸோ 28% ஆஃப் மார்க் வாங்கியிருக்காரு. 28/100 எடுத்து ப்ளஸ் ஒரு 28 மார்க் எடுத்திருந்தாருனாக்க, அதாவது ஒரு 28 மார்க் வந்து அதிகமாக எடுத்திருந்தாருனாலும் அது எனக்கு என்னன்னாக்கா ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு போயிருக்குமா? அது எனக்கு எப்படி போயிருக்குனாக்கா தட் இஸ் கோ ஃபார் ஜஸ்ட் பாஸ் ஒரு கேட்டகரி போயிருக்குமா? அதாவது 45% ஆஃப் மார்க் வாங்கி 40 மார்க் கம்மியாக எடுத்தால் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருப்பாரு. 28% ஆஃப் மார்க் வாங்கி ப்ளஸ் ஒரு 28 வாங்கி ஜஸ்ட் பாஸ் போயிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் கேஸாக இருந்த முடியுமா? ஜஸ்ட் பாஸோட கேஸாக இருந்த முடியுமா? அப்போ நான் ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 45/100 எக்ஸு -40. ஸோ 28/100 ப்ளஸ் 28 நியூட்டன். ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வரேன், அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 45 - 28/100 இன்ட்டு எக்ஸு. ஸோ 28 + 40. 28 + 40. ஸோ 28 + 40. இப்போ 45 - 28னா ஸோ 7 17 17/100 equal to so 68 எடுத்துக்கணுமா? 70/100 into 68. சால்வ் பண்ணால் இட் இஸ் going to be 4 times கிடைக்கும். அப்போ x is equal to what? 400 will be answer. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? ஆப்ஷன் பி 400. டோட்டல் மார்க் இந்த எக்ஸாமினேஷன் என்ன இருக்க முடியும்? that will be equals to 400. டோட்டல் மார்க் என்ன இருக்க முடியும்? that will be equals to what? 400. that will be equals to 400. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்கிறேன், 45% ஆஃப் மார்க் வாங்கியிருக்காரு. அதில் வந்து 40 மார்க் வந்துட்டு பாஸ் மார்க்கோட அதிகமாக வாங்கிட்டாங்க. ரெண்டாவது கேஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா 28% ஆஃப் மார்க் வாங்கி 28 மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஃபைண்ட் டோட்டல் மார்க் இந்த எக்ஸாமினேஷன். நான் என்ன சொல்கிறேன், முதல் கேஸில் 45% ஆஃப் மார்க் வாங்கி 40 மார்க் கம்மியாக எடுத்துட்டா ஜஸ்ட் பாஸ் கேட்டகரிக்கு போயிருப்பாங்களா? அதே நேரத்தில் 28% ஆஃப் மார்க் வாங்கி 28 மார்க் அதிகமாக இருந்தால் அதுவும் ஜஸ்ட் பாஸ் கேட்டகரிக்கு போயிருப்பாங்களா? இப்போ என்ன எடுக்க போகிறேன், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் மை ஆன்சர் will be 400 வரும். மேக்ஸிமம் மார்க் எக்ஸாமினேஷன் எவ்வளோ முடியும்? 400 will be the maximum mark in the examination. ஸோ அடுத்து வந்துட்டு எனக்கு இதே தான். ஸோ in examination a candidate A scores 30% and fails by 40 marks. While another candidate B scores 40% and gets 20 marks more than the minimum pass mark. Find the minimum pass mark கேட்குறாங்க. ரெண்டாவது கேஸ் என்ன கேட்குறாங்கனாக்கா they are asking to find what is the minimum pass mark. ஓகே, ஸோ அதே கேஸ் தான். ஸோ 30% ஆஃப் மார்க் இருக்குது. டோட்டல் மார்க் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டோட்டல் மார்க்ஸ் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபெயில்ஸ் பை 40னா ப்ளஸ் 40 மார்க் இருந்தால் ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பாரா? முதல் கேஸ் 30% ஆஃப் மார்க் வாங்கி ஃபெயில்ஸ் பை 40ன்றாங்க. அப்போ ப்ளஸ் 40 மார்க் வாங்கி ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பாரா? அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு ரெண்டாவது கேஸ் என்னன்னாக்கா 40% ஆஃப் மார்க் வாங்கியிருப்பாரு. தட் இஸ் 40% ஆஃப் எக்ஸ் -20 எடுத்துக்கலாமா?
இவ்வளோ மார்க் எடுத்துட்டு -20 மார்க் எடுத்துருந்தாருனாக்க என்ன இருக்குன்னு ஜஸ்ட் பாஸ் கேட்டகரிக்கு வந்துடும். இது எல்லாமே சேர்த்தணும்னா இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் பாஸ். எல்லாமே சேர்த்தணும்னா இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் பாஸ். ரெண்டுமே வந்து எனக்கு ஜஸ்ட் பாஸோட கேட்டகரி. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சுட்டு ஐ கேன் ஃபைண்ட் தி டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் மார்க் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே ஃபைன். அப்போ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 30/100 into x plus 40 that will be equals to 40/100 into x minus 14 எடுத்துக்கணும். ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தனாக்க ஸோ 10/x 10/100 equal to 16 எடுத்துக்கலாமா? இப்போ 0 கேன்சல்னா அப்போ x is equal to what? 600 கிடைக்கும். அப்போ x equal to 600 அப்படின்றது என்னன்னா டோட்டல் மார்க். x equal to 600 அப்படின்றது டோட்டல் மார்க். சரியா? எனக்கு என்ன கேட்குறாங்க? மினிமம் பாஸ் மார்க் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த x equal to 600 அப்படின்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன் கூட சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரியா? இப்போ 40%னா 40/100 into 600 minus 20 and that will be equal to what? Just pass னு எடுத்துக்கணும். அது பாஸ் மார்க் எடுத்துக்கணும். 0 கேன்சல் ஆகுமா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 240. ஸோ 240 minus 20 that will be equals to 220 will be your answer. Option C 220 will be your answer. will be your answer. Okay, next one. First பாருங்க, the price of tea increased by 20%. The man reduced his consumption by 20%. By how much percentage will the expenses for tea will be decreased? The price of the tea ரெண்டுமே எனக்கு பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஒன்று வந்து எப்படி இன்க்ரீஸில் இருக்குது, அடுத்து வந்து ரெடியூஸ் இருக்குது, டிக்ரீஸில் இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா ஐ நோ த ஃபார்முலா இஸ் +or - x +or - y. ஸோ +or - xy by 100 சொல்லி ஒரு கேஸ் இருக்குது. நான் இருக்கா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ மொதல் கேஸ் வந்து இன்க்ரீஸ் கேஸ். ஸோ +20. அடுத்த கேஸ்னா டிக்ரீஸ் கேஸ் -20. அடுத்து வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ 20 × 20 / 100. +20 - 20 கேன்சல் ஆகும். ஸோ 0 will be get cancelled out. அப்போ எனக்கு என்னன்னாக்கா -4% கிடைக்கும். மைனஸ் அப்படின்னு எனக்கு எது டிக்ரீஸ் பண்ணுதுன்னா டிக்ரீஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அப்போ 4% will be your answer. 4% will be your answer. So thank you so much for the session. I hope the session will be useful to you and understandable to you. So thank you.